குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 13, 2024 புதன்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். நம்ம கரண்ட் பஸ் பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து நிரப்பிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வு மட்டும் பார்த்திங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து நிரப்பிருக்கிறாங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக இந்தியன் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டுருக்கோம். இதுக்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட வினாக்களும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்கள் கிடைக்கும். ஓகேங்களா, மொத்த தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் 2000, நியூ ஸ்டூடெண்ட் 2500 வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷெடியூல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டச் பண்ணி வியூ பண்ணி படித்து பாருங்கள். ஷெடியூலில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் வந்து ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து படித்து எழுதிட்டே இருந்தீங்கன்னா போதுமானது, வேறு படிக்கவே தேவையில்லை. இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் கொடுக்குறேன். ஷெடியூலை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு எக்ஸாம் சம்மந்தமான வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். அடுத்து முக்கியமானது அதாவது பார்த்திங்கன்னா நுழைவுத் தேர்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்தம் மேற்கொள்ள இருக்காங்க. என்ன நுழைவுத் தேர்வுன்னு பார்த்திங்கன்னா இந்த நீட்டு, ஜேஇஇ தேர்வுலாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள இருக்கிறாங்க. இதில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நீட் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா குளறுபடி நடந்தனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு வந்து அமைச்சாங்க. அதாவது பார்த்திங்கன்னா என்டிஏ மற்றும் அதன் சார்பில் நடத்தப்படும் போட்டித் தேர்வு சீர்திருத்தங்களை மேற்கொள்வதுடன் பாதுகாப்பு முறைகளை மறுஆய்வு செய்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோனுடைய முன்னாள் தலைவரான ராதாகிருஷ்ணன் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் கொண்ட உயர்நிலை குழு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து அமைச்சிருக்கு. ஓகேங்களா, இது முக்கியமானது. இந்த நுழைவுத் தேர்வு சீர்திருத்தம் தொடர்பாக யார் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னா இஸ்ரோனுடைய முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் அமைச்சாங்க. இதன்படி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நுழைவுத் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அடுத்து அதாவது பார்த்திங்கன்னா ஊரக திறனாய்வு தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க நவம்பர் 20ஆம் தேதி வந்து கடைசி தேதியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஊரக திறனாய்வு தேர்வுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. தமிழகத்தில் கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஊரக திறனாய்வு தேர்வு திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் இந்த திறனாய்வு தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா எழுத தகுதி விடுவாங்க. இந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து பார்த்திங்கன்னா 50 மாணவர்கள் மட்டும்தான் தேர்வு செய்யப்படுவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு தேர்வு நடத்தப்படும். அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்த மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 1000 வீதம் 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். ஓகேங்களா, அவங்க வந்து 9th ஃபுல்லாக படிக்கணும், 10th, 11th, 12th அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உதவித்தொகையானது வழங்கப்படும். அடுத்து 2030ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா $1 trillion பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உருவாக்க வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா, $1 trillion பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக வந்து பார்த்திங்கன்னா எப்போ தமிழ்நாடு உயர்த்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயிச்சுக்கோங்க அப்படின்னா 2030ஆம் ஆண்டுக்குள். அடுத்தது அதாவது பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய 50வது தலைமை நீதிபதியாக இருக்கிற டிஒய் சந்திரசூட் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்றுட்டார். ஓகேங்களா, தலைமை நீதிபதியுடைய மிக நீண்ட காலம் தலைமை நீதிபதியாக இருந்தவங்களுடைய பட்டியல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஒய் சந்திரசூட்டினுடைய தந்தை ஒய்வி சந்திரசூட் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 2697 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக நீண்ட காலம் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்திருக்காரு. அதேமாதிரி மிக குறுகிய காலம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா KN சிங் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மிக குறை நாள் 17 நாட்கள் மட்டுமே உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்திருக்கார். இது 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து தொலைதூர இலக்கை தாக்கும் ஏவுகணை சோதனை வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா DRDO அவர்களால் உருவாக்கப்பட்ட தொலைதூர இலக்கை தாக்கும் ஏவுகணை சோதனை வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்துருச்சு. எங்கே அப்படின்னா ஒடிசாவில் இருக்க சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை மேற்கொண்டிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ கொஷின்ஸ் வந்து டிஎன்யூ சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏவுகணை சோதனை செய்யும் சந்திப்பூர் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கூட கேட்கலாம். ஒடிசாவில் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளம். ஓகேங்களா, அது அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா, இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஏவுகணை சோதனை நடத்துகிற இடம். அடுத்து G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 18 வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து பிரேசில் வந்து பயணம் மேற்கொள்ளிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அங்கே மட்டும் போகலை. ஓகேங்களா, நைஜீரியா
அப்புறம் பிரேசில் போயிட்டு கயானா அப்படின்ற நாட்டுக்கும் போகிறாரு. ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா 17 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நைஜீரியாவுக்கு போகிற வந்து பார்த்திங்கன்னா முதல் பிரதமர் இவர் தான். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1968க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கயானாவுக்கு ஒரு இந்திய பிரதமர் போகிறதும் இதுதான் முதல் முறை. ஓகேங்களா. அடுத்து முக்கியமானது, அதாவது பார்த்திங்கன்னா சிஐஎஸ்எஃப் படைப்பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் படைப்பிரிவை உருவாக்க வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பிரமுகர்களுக்கு வந்து பாதுகாப்பு மற்றும் டெல்லி மெட்ரோ ரயிலும் நாட்டின் 68 விமான நிலையங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து பாதுகாப்பில் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1025 பெண் காவலர்களை மட்டும் உள்ளடக்கிய புதிய பெண்கள் சிஐஎஸ்எஃப் படைப்பிரிவை வந்து உருவாக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து முக்கியமானது, அதாவது பார்த்திங்கன்னா நடப்பு டென்னிஸ் காலண்டரை வந்து பார்த்திங்கன்னா உலகின் நம்பர் 1 வீரராக இத்தாலியைச் சேர்ந்த யானிக் சின்னர் வந்து நிறைவு செஞ்சுருக்காரு. நம்பர் 1 வீராங்கனையாக பெலாரஸின் அரினா சலபென்கா வந்து பார்த்திங்கன்னா நிறைவு செய்திருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் இந்த கௌரவ பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. 2 பேரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க, எந்த நாட்டுடன் தொடர்புடையவங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா. இத்தாலியை சேர்ந்தவர் தான் யானிக் சின்னர். இவரும் வந்து பிரபலமான டென்னிஸ் விளையாட்டு வீரர் தான். நடப்பாண்டுக்கான உலகின் நம்பர் 1 வீரராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அதேமாதிரி உலகின் நம்பர் 1 வீராங்கனையாக பெலாரஸ் நாட்டை சேர்ந்த அரினா சலபென்கா வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செஞ்சு பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 22ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான T20 உலகக்கோப்பை வந்து போட்டியில் பங்கேற்க இந்திய அணியில் வந்து பார்த்திங்கன்னா தயாராகிட்டு இருக்காங்க. அடுத்து முக்கியமானது, உலக தமிழர்களின் தொழில் முனைவு வாய்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா கோலாலம்பூர் பொருளாதார ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உலக தமிழர்களின் தொழில் முனைவு மற்றும் பொருளாதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா கோலாலம்பூரில் வந்து ஒரு மாநாடு நடத்த இருக்கிறாங்க, பொருளாதார மாநாடு. இது வந்து பார்த்திங்கன்னா 2009 நடத்திட்டு இருக்கோம். உலக தமிழ் பொருளாதார மாநாடு வந்து பார்த்திங்கன்னா 2009ஆம் ஆண்டுலேருந்து நடத்தப்படுது. இது முதல் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடத்திருக்காங்க. இதை அப்படியே டேபிள் காலம் போட்டு எழுதிக்கோம். ஓகேங்களா. உலக தமிழ் பொருளாதார மாநாடு எந்தெந்த ஆண்டு எங்கெங்கே நடந்துச்சுன்னு அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2009 சென்னையில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2011 துபாயிலையும், 2016 சென்னையிலையும், 2017 தென்னாப்பிரிக்காவில் டர்பன்லையும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2018 வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலையும், சென்னையில் 2019, கொரோனா காலமாக வந்து பார்த்திங்கன்னா இணைய வழியில் 2020 நடந்திருக்கு, 2021 சென்னையில் நடந்திருக்கு, 2023 துபாயில் நடந்திருக்கு, இப்போ சென்னையில் 2024 நடக்குது. ஓகேங்களா. இது 11வது மாநாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோலாலம்பூரில் நடத்த இருக்கணும். ஓகேங்களா. இப்போ நடக்க போகிற மாநாடு வந்து பார்த்திங்கன்னா 11வது மாநாடு கோலாலம்பூரில் நடக்க இருக்குது. இது அப்படியே ஒரு டேபிள் இருக்கலாம் போட்டு எழுதிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து ஏர் இந்தியா மற்றும் விஸ்தாரா ஒருங்கிணைப்பு வந்து நிறைவு பெற்றிருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா விஸ்தாரா அப்படின்ற நிறுவனத்தையும் ஏர் இந்தியா நிறுவனம் இணைஞ்சு வந்து டாடா சன்ஸ் நிறுவனம் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய விஸ்தாரா நிறுவனத்துடைய கடைசி விமான சேவை வந்து நிறைவடைச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது டாட்டா அப்படின்னு தான் அழைக்கப்படும். ஏர் இந்தியா இல்லைன்னா டாட்டான்னு தான் அழைக்கப்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா விஸ்தாரா அதனுடைய பணிகள் முழுவதும் முடிவடைஞ்சிச்சு. கடைசி விமான சேவை போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா நேற்றோடு நிறைவடைஞ்சிருக்கு. அடுத்து கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவர் சிலை வெள்ளி விழா கொண்டாடிருக்காங்க. வெள்ளி விழான்னு நமக்கு தெரியும், 25 ஆண்டுகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 21 ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடிருக்காங்க. கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளுவருக்கு சிலை அமைக்க 1975ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டிருந்தாலும் 2000 ஆண்டு தான் நிறைவடைஞ்சிருக்கு. ஓகேங்களா. சிலையை உருவாக்கும் பொறுப்பு வந்து சிற்பி கணபதி ஸ்தபதியிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு. 133 அடி உயரம் கொண்ட இந்த சிலை உருவாக்கப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா 2000 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அப்போது திறக்கப்பட்ட வள்ளுவர் சிலை வந்து பார்த்திங்கன்னா 25 ஆண்டுகளை கடந்திருக்கு. இப்போ வெள்ளி விழா கொண்டாட இருக்கோம். ஓகேங்களா. டிசம்பர் 31 ஜனவரி 1 வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி விழா கொண்டாடுறோம். இது எப்போ தொடர்ந்துருக்கான 2000 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து திறக்கப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் புலிஸ் அகாடமியோட டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியன் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா சிலபஸையும் நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா. நீங்கள் வந்து பயப்பட நீங்கள் தைரியமாக படித்தா மட்டும் போதும், கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.